அதால உதவி இல்ல. கண்ணை பாருங்க ஐயா, சவு வளர்ந்துருக்கு. ஒரு கண் சம்பந்தம் இது கால் எப்படி இருக்கு? இதே முறிஞ்சிட்ட கால் இல்ல, கால் இதுல நடந்து நீங்க இந்த காலோட. வணக்கம் சொந்தங்களே, நான் தான் உங்களை வினோ. நாங்களே எங்கே நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் பருத்துறையில் புடுங்க இடத்துல இருக்கிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பக்கத்தில் அந்த அம்மா உதவி கொடுத்து கொண்டு இருந்தாங்களா. அப்போ ஒரு ஐயா வந்து ஒரு அம்மா வந்து அந்த வேலையை அடி சொன்னோம், தம்பி சரியான கஷ்டம், சாப்பாட்டுக்கே வழினால சரியா வருத்தம் எங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லினோம். அப்போ அவங்க என்னென்ன கஷ்டப்பட்டவங்க கேட்போம். என்ன வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னே மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களை வீடியோ கூட பேரும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் தரணும் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம் ஐயா. இருக்கட்டும், நானும் இல்லை. அம்மா என்னண்டா என்ன இப்போ கூப்பிட்டுறீங்க? நாங்கள் அம்மா சாமான் கொடுத்துருந்தா கூப்பிட்டுறீங்க. இப்போ என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? கத்தமா கதைங்க. எங்களுக்கு ஒரு உதவியும் இல்லைங்க. சரியான கஷ்டமுங்க. இப்படி கோயில் வழியாதான் நாங்கள் போய் தர்மம் எடுத்து சாப்பிட்றதுங்க. இவரு காலையிலாது ஏன்னா கண் தெரியாது, ஆபரேஷன் செய்ய சொல்லி இருக்கிறேன். அதால உதவி இல்ல. கண்ணை பாருங்க ஐயா, சவு வளர்ந்துருக்கு. ஒரு கண் செய்திருக்கு ஐயா. ஒரு இப்படித்தானையா உதவிட்டானையா கை நட்டி சாப்பிட்றோம். கை காசு தாராது, 50 100 தானையா தாராது. அதை கொண்டாந்தானையா இங்க காதுல ஒரு தோடு இல்லை, பித்தாள தோடு. எங்கட பாடு சரி, உடுப்புக்கே வழி இல்லை. ஊராக்களானையா எங்களுக்கு உடுப்புகள் எல்லாம் தாராது. இவருக்கு தராங்க சேட்டுகளை. எனக்கு அப்படி எனக்கு ஒரு உதவி பிள்ளைகளே கை விட்டுட்டு, எங்கட சகோதரமே கை விட்டுட்டு, இப்படியே நாங்கள் ஒரு வீடாண்டு கிடாச்சுது. நாங்கள் இப்படி போய் வந்து நாளாந்தான் சமைக்கு சாப்பிட்றோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பிள்ளைகள் வந்து கை விட்டுருக்கணும். அம்மா வந்து கோயிலில் தர்மம் எடுக்கணுங்க. கோயிலில் வந்து தர்மம் எடுத்து தான் நான் இந்த செய்வியம் நடக்குது. உண்மையிலேயே அதான் பெரிய ஒரு தர்மம் எடுத்துன்றது ஒரு பெரிய ஒரு மேலே உடைக்கிறேன். என்ன செய்யறது? சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டி என்ன செய்யறது? ஒன்றும் செய்யறாது. சாப்பிட்றதுக்கு காசு இல்லாட்டி என்ன செய்யறது? என்ன ஒரு வழி செய்யறது? வைத்த இதண்டத்தான் வேணுமே. உண்மையிலேயே என்னப்பா இது, நான் இதை உண்மையான இதுக்குண்டே தான் வந்து வீடு எடுக்க இந்த சரியான உடைச்சி இதாக மனம் இதாக இருக்குங்க. தர்மம் எடுத்து சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கா. உண்மையிலேயே சரியான மனம் உடைச்சிடாருங்க. செய்ய மாட்டோம். அதுதான் பக்கத்துல அம்மா சாமான் கொடுத்தோம். நீங்க ஐயா ஓடிவோம் என்ன சொல்லுவோம், சாமான் கொடுக்கணும்னு சொன்னோன்னு ஒரு ஆசை எங்களுக்கு, சாப்பாட்டுக்கு சாமான் வர மாட்டேன் நம்ம. அப்ப அந்த ரீதியில இவருக்கு முட்டை இல்ல காட்டத பம்முகள் குளிர்ச்சி எல்லாம் எடுங்க பம்மா ஐயா வந்து உங்களுக்கு வந்து எத்தனை வயசு? இப்ப 53. 53. என்ன சரியா உடைஞ்சு போயிட்டீங்க? 53 வயசு. என்ன வருத்தம் உங்களுக்கு? எனக்கு இந்த முட்டு வாருது கையில குளிர்ந்து என்ன ஆஸ்பத்திரியில உங்க கண்ணு பிரச்சனையா? கண் தெரியுதா? இரவுல தெரியா? அம்மாவும் கண் பிரச்சனை, உங்களும் கண் பிரச்சனை. கஷ்டம் தான், 2 பேரும் தனியாக இருக்கிறதா கொஞ்சம் கஷ்டம் தான். கப்பத்துக்கு அப்படி வேணாம். அப்போ அம்மா வேணும். அதுதான் என்னது இது ஒன்று பொம்மை. இது உங்களுக்கு இது வந்து பம்பு எங்க தந்தது? ஹாஸ்பிட்டல் அந்த மந்தியில இருந்தது. இது வந்து பம்பு அந்த ஐயா இது எங்க பாய் அடிக்கிறாங்க. இதை கலட்டி போட்டு வந்து அடிக்கிறதா. இது வந்து ஐயா அந்த முட்டு கொடுத்துருக்கணும் பம்பு வந்து. இல்ல ஐயா இல்ல பிள்ளைங்க வேணும், அவங்க கேட்டாக்கு நன்றி ஐயா. உண்மையிலேயே இது என்ன பியோ இது என்ன படம் காட்டுன்னு ஓமனா. இது நாங்கள் வந்து டாக்டர்ல பார்க்கறதுக்கு இல்லை, எங்களுக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. இதில் வைங்க பிரச்சனை இல்லை, காட்டுறது அங்கே சொந்தங்களை காட்டுறதானே அடுத்து நம்ம படியில இதே மைங்க தான். இதே மைங்க தான் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஐயாவுக்கு வந்து
பிரச்சனை. இப்போ நெஞ்ச பார்த்தீங்கன்னா ஐயா பார்த்தீங்கன்னா மெலிஞ்ச 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 மாதிரி இருக்கு சரியா வருத்தத்துக்காண்டி இப்படி இறந்துட்டீங்களா வருத்தத்துக்காண்டி என்ன சரியா கை காலெல்லாம் வந்து கண் பார்வை குறைவு சாப்பாட்டுக்கு பிரச்சனை தர்மம் எடுத்து தான் சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன். காலை என்ன அப்படி இருக்கு என்னய்யா இது ஓ நடந்தா படிக்குமோ இது கால் எப்படி இருக்கு இதே முறிஞ்சிட்டா கால் இல்ல கால் இப்படி இதுல நடந்து நீங்க இந்த காலோட நீங்க வருத்தம் வந்தா ஆம்புலன்ஸ் அடிக்கிறது ஆட்டோ 500 கோல் இருக்கு கால் பண்றதுக்கு ஆம்புலன்ஸுக்கு போன் வச்சுக்கிங்க. இப்போ ஐயாண்ட பாடு பெரிய ஒரு பாடு தான் உண்மையிலேயே இந்த காரோட 2 பைசானா அப்போ இந்த என்ன சாப்பிட்ட நீங்க சோறு காய்ச்சி நான் மா சாப்பிடுறேன் ஆட்டி குடிக்கிறோமா நெக்ஸ்ட் மட்டும் அது இல்லையே முடிஞ்சு சின்ன பேக்கெட் அது சரி சரி வர அப்போ என்னம்மா குடிக்கிற நீங்க எனக்கு நெக்ஸ்ட் மட்டும் குடிக்கிற நீங்க அந்த போனில பேணியில் ஏதாவது குடிக்கிறாங்க ஐயா வந்து நெக்ஸ்ட் மட்டும் தான் குடிக்கிறாராம் பேணியில் இந்த வெத்தக்காரர் தானே அப்போ சத்தமாக குடிச்சா கொஞ்சம் பெலமாக இருக்கலாமே நான் குடிக்கிறேன். இப்போ ஐயாவுக்கு வந்து ஐயா வந்து வீடு வாசல் ஒன்று கேட்கிற ஐயா வந்து சாப்பாட்டுக்கு தான் ஐயா கேட்குறாரு என்ன சாப்பாடு தான் பெரிய பிரச்சனை என்ன ஐயா சாப்பாட்டுக்கு உண்மையிலேயே என்னோட சொந்தங்கள் வந்து உதவி செய்யணும் ஐயாவுக்கு ஏன்னா ஐயாவுக்கு வந்து செய்யணும் வருத்தம் நெஞ்சு பிரச்சனையாம் காலை பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களை கால் வந்து வரைக்கும் கால் இப்படியா கிடக்கு நாளாந்தம் பாடு பெரிய அவார்டு தானே ஐயா நாளைக்கு நாங்கள் அங்கே போகிறோம் எங்க மீன் வந்து மீன் வியாபாரம் செய்ய போறீங்க இந்த பிள்ளைங்க என்ன வெளிநாட்டுக்கார் பிச்சை தர்மந்தார் தர்மந்தாரு அப்போ அங்கே போகிறீங்க முடியும் என்னப்பா வெளிநாட்டுக்காரர் வந்தா 500,000 கொடுக்குறாரு அதான் சொல்றேன் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஐயா வந்து வெளிநாட்டுக்காரர் வந்தால் அந்த தர்மம் வாங்குறது தான் அங்கே போகக்கூடாதான் 2 பேரும் போகணும் வெளிநாட்டுக்காரன் மட்டும் இல்லை இப்போ ரோட்டில் போய் வராங்கல்ல சரி நம்ம எவ்வளோ அறியணும் நோம்பலாக 50 ரூபா 20 ரூபா தெரியும் 100 ரூபா தெரியும் ஐயா பாடு பெரும்பாடு தான் பின்ன கஷ்டத்தில் இருக்கிற கூட தேத்தானி கொண்டு ஊற்றுவாங்க உள்ள வைக்க மாட்டேன் அரிசி போடுவேன் போட மாட்டேன் கறி காய்ச்சது அது என்னண்டா நான் ஒன்று செய்தாங்க ஒன்று செய்யணும் அதான் நான் இப்படி இருக்கிறாங்க அம்மா அம்மா அம்மாண்ட கதையை கேட்டீங்க சொன்னாங்க அவள் வந்து கண் ஆப்ரேஷன் செய்யணும் செய்யலாமல் இருக்கிறா என்ன காரணம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண் ஆப்ரேஷன் செஞ்சுட்டு வந்து தவிர அவள் இருந்தா உதவி செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை என்ன கண் சமைக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை ஐயா பார்க்குறதுக்கு ஐயா வந்து நைட்டில் அங்கே பாத்ரூம் டாய்லெட் போனாண்டா தலையை சுற்றி இப்படி விழுத்தினா அம்மாவோட தூக்குறதுக்கு அம்மாவுக்கும் வயசில் போயிட்டு சத்து கொஞ்சம் குறைவு தானே சரியா கஷ்டம் தான் உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு கட்டாயமாக ஒரு உதவி செய்யணும் அம்மாவுக்கு சாப்பாடு பிரச்சனை தீக்கணும் வேண்டா நான் போன வீடியோ சொன்ன மாதிரி தான் தனியொரு மனிதன் குணமில்லை ஜெகத்தினை அழைத்திடுவோம்ன்ற வேறு சொன்ன மாதிரி நாங்களும் ஐயாவுக்கு ஒரு ஊண்டுகோலாக இருக்கணும் சொந்தங்கள் வந்து ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் பிறந்தநாளும் காத்து எப்படி என்ன கல்லானாலும் கடவுள் புல்லானாலும் பிடிச்ச மாதிரி இவ்வளோ கஷ்டத்துல பிறந்த நாள்னு சொல்றாரு நம்ம வீட்டில் பெரிய ஒரு விஷயம் எங்களை கஷ்டம் ஐயா எங்களை பார்க்கறதுக்கு ஒரு இல்லை பார்க்க கண் தெரியாது நான் காலையில் உலக தர்மந்தம் உழைக்க போடுறது எங்களுக்கு கஷ்டம் என்னண்டா என்னதான் ஐயா கதைக்கக்கூடிய தெரிஞ்சுக்கிறாங்க மாரி ஐயா கட்டாயமாக நீங்கள் எங்களோட வீடியோ பார்த்து நிற்கிற உறவுகளும் எங்களோட பிள்ளைமாரி சொன்னாங்க கட்டாயமாக உதவியும் செய்யணும் செய்வீங்கன்ட்டு நம்புறேன்டா இப்போ கொஞ்சம் உதவி செஞ்சுன்னு வாரம் செய்யணும் கட்டாயமாக அம்மாவுக்கும் ஐயாவுக்கும் கட்டாயம் உதவி செய்யணும் ஏண்டா ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா உண்மையிலேயே அவன் சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் ஸோ பிள்ளைகள் ஒன்றும் பார்க்குறீங்களோ பிள்ளைகள் ஒன்றும் பார்க்குறீல
2 பேரும் தனியாக தான் இதுக்குள்ள ஏன்டா 2 பேரும் வயசானாங்க கொஞ்சம் விடமாங்கண்டா பரவாயில்ல நம்மளை சமாளித்து கொள்ளுவோம். இது வந்து வயசானாக்கள் இல்லை. அப்போ வந்து கொஞ்சம் கஷ்டம் என்ன சரிக்கு செய்ய வயசு இது கேட்க கொஞ்சம் கஷ்டம் பார்த்துக்கொள்றதுன்னு. இப்போ நாளைக்கு எங்கே வெளியில் எங்கேயும் போகிறீங்களோ நாளைக்கு ஏன் வீட்டு அனுப்பிங்க நான் இப்ப நீங்கள் போனால் அதை அனுப்பேன். அப்போ ஒன்றோட ஒரு மாதம் மாதிரி தான் போகிறேன். மாதம் மாதிரி தான் தர்மம் எடுக்க போகிறோம். நீங்கள் சென்னதிக்கு போவீங்க வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து சென்னதி கோயிலுக்கு போயிடலாமா? சென்னதி என்னத்தில் போகிறோம் நீங்கள்? பஸ்ஸில் போகிறோம். நீங்கள் நடக்க மாட்டேங்குது. நடக்க மாட்டேங்க. இங்கேருந்து என்னத்தில் போவீங்க? பஸ்ஸில் போய் வேறு என்ன இங்கேருந்து பஸ்ஸில் சென்னதிக்கு போகிறோம்னா வெள்ளிக்கிழமையில மட்டும். மற்ற கிழமை நாளில் மற்ற கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை போகிறீங்க. ஒரு கிழமை இந்த வயசு நடந்து உள்ளே கஷ்டம். ஓகே, எந்த சொந்தங்கள்ட்ட நான் கேட்குறேன். உண்மையிலேயே ஐயாக்கு அம்மா கட்டாயமாக உதவியும் செய்யணும். மறக்காமல் உதவியும் செய்யணும். நீங்கள் செய்யுங்க நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம வீடியோ முடிப்போம் வேணாம்மா? ஏன்னா சரி, ஓகே. என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா ஐயாண்ட நிலைமையை பார்த்துருப்பீங்க, அம்மா நிலைமையை பார்த்துருப்பீங்க. நான் வந்து பக்கத்து வீட்டில் வந்து அந்த அம்மா உதவி செஞ்சு கேட்க வந்து ஐயா வந்து வெட்டி இந்த வேலையாக கூப்பிட்டு தான் இப்போ என்ன நிலைமையை சொல்லி கொண்டு வந்தேன். ஓகே, வீடியோ பார்த்துட்டுருக்காக மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா தான் வீடியோ வந்தோன்னு நிற்கும். அடுத்த வீடியோ சந்திக்கும் போது நான் உங்கள் மீனும். ஓகே, பாய். சரிதான் ஐயா.